வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, இந்த வாட்டியும் ஏதோ முத்துமாலை ஏலத்துக்கு வருதுன்னு சொன்னாங்களே. என்னம்மா ஏதோ முத்துமாலை அப்படின்னு சொல்லிட்டீங்க? வருஷம் முழுக்க ஆத்தா கழுத்துல இருக்கிற முத்துமாலமா? அழகுன அழகு, அம்புட்டு அழகான மாலமா. அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் தகும். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன் ராஜாங்கம். இப்ப கல்யாணம் வேணான்னு பிடிவாதம் பிடிக்கிறான் மகேஷ். எல்லாம் அவளால. ஆனந்தி தானம்மா? கேள்விப்பட்டோம். ஊர் முழுக்க நாறிட்டு தான் இருக்கு இந்த ஆனந்தி விஷயம். மகேஷ் கொஞ்சம் கூட குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி கவலைப்படாம அவ பிரச்சனை சரி பண்ணிட்டு தான் கல்யாணம்னு சொல்றான். அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. மகேஷ் தம்பி கிட்ட பேச வேண்டியதானே? அதெல்லாம் பேசி பாத்துட்டேன். மகேஷ் ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. அண்ட் அந்த ஆனந்தியும் பாவம் தான். கேட்டியா ராஜாங்கம்? ஆனந்தி பாவமா? அன்பு ஆனந்தி நம்ம மகேஷ்னு எல்லாரும் சேர்ந்து இவளையும் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. கிராமத்துல சோத்துக்கு வழி இல்லாம நம்ம கம்பெனில எடுபடியா வேலைக்கு சேர்ந்தவ அந்த ஆனந்தி. அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறான் நம்ம மகேஷ். அவளுக்கும் நம்ம ஊர் திருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனந்திக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு அந்த அன்புமே ஆனந்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன சொல்லி புரிய வைக்கிறது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. யார்கிட்ட முறையிடுறதுனே தெரியல. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம ஊர் கோயில்ல கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்றதுன்னா விசேஷமே. அந்த ஆத்தா கிட்ட முறையிட்டு அவ கழுத்து முத்துமாலையை வாங்கி மித்திரமா கழுத்துல போடுங்க. கல்யாணம் தன்னால நடந்துற போது. முத்துமாலையா? அது என்னது? என்னம்மா மறந்துட்டீங்களா? ஒவ்வொரு திருவிழாலையும் அம்மன் கழுத்து நகை ஏலத்துக்கு வருமே. பேருக்கு தான் ஏலம். மற்ற பொருள்லாம் ஏலத்துல போனாலும் அம்மன் கழுத்து நகை பெரிய குடும்பத்துக்கு தானே.